Hi students, 12th standard பப்ளிக் எக்ஸாம் பண்ணுறேன்னா ஒரு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் தான் கவர்மெண்ட்லேருந்து வெளியிட்ட அஃபிஷியல் அந்த எம்எல்எம் மெத்தட் இருக்கக்கூடிய. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் பண்ணுறேன்னா டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இல்லாட்டா லாஸ்ட் 2 மார்க் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் எல்லா 2 மார்க்குமே நீங்கள் படிச்சிட்டீங்களா அப்படிங்கிறத ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை படிக்கலை அப்படின்னா இதில் இருக்கிற 2 மார்க்கை கன்ஃபார்மாக என்ன செஞ்சிருங்க அப்படின்னா படிச்சிருங்க. மொத்தமாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 32 மார்க்ஸ் 35 2 மார்க்ஸ் இதில் என்ன அப்படின்னா இருக்குது. இந்த டாப் 35 அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 35 2 மார்க்கை நீங்கள் படிக்காமல் எக்ஸாம் ஹாலுக்குள்ளவே போகக்கூடாது அப்படிங்கிற 2 மார்க் தான் இந்த 2 மார்க். ஸோ இந்த 2 மார்க் ஃபுல்லாக என்ன செஞ்சிருங்க அப்படின்னா படிச்சிருங்க. சார் இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்காதீங்க. ஏன்னா இது லாஸ்ட் மினிட் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் மட்டும்தான் உங்களுக்கு இது நினைச்சீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இந்த எதுவுமே படிக்காமல் இருப்பீங்க, இல்லாட்டா இதில் உள்ள கேள்விகள் ஏதாவது ஒன்று படிக்காமல் இருந்திருப்பீங்க, ஆனால் அது ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கேள்விகள் தான் உங்களுக்கு என்ன செஞ்சிருங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணிட்டோம். 2 மார்க் 3 மார்க் எல்லாமே என்ன செஞ்சுட்டோம் அப்லோட் பண்ணிட்டோம். அது போக இதில் உள்ளது வந்து இந்த கோல்டன் 2 மார்க்ஸ் கோல்டன் 3 மார்க்ஸ் தான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா காமிச்சு விட்டுருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. தெரியலை அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கொஸ்டின்ஸை என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சுங்க. சரிங்களா? கண்டிப்பாக இதில் வந்து கேள்விகள் எக்ஸாமுக்கு கட்டாயமாக என்ன செய்யும் அப்படின்னா வரும். ஆனால் இது மட்டும் படித்தா என்ன செய்யாது அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. ஆனால் கண்டிப்பாக இந்த கேள்வி படிக்காமல் எக்ஸாம் எழுத போகக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமான கேள்விகள் மட்டும்தான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கூட இந்த 35 2 மார்க் கேள்வியை என்ன செஞ்சிருங்க அப்படின்னா படிச்சிருங்க. சரிங்களா? படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் உள்ள கேள்விகள் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு நினைச்சிங்க அப்படின்னா ஒன் டைம் பாருங்கள். ஒருவேளை ஆன்சர் தெரியலை அப்படின்னா அந்த 2 மார்க் கண்டிப்பாக என்ன செஞ்சிருங்க அப்படின்னா படிச்சிருங்க. ஸோ இந்த 35 2 மார்க்கை நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா தாராளமாக எக்ஸாமில் இதில் இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ கட்டாயமாக நீங்கள் நல்ல மதிப்பெண் நினச்சிங்கன்னா அப்படின்னா வாங்கலாம். இதுக்கு அடுத்த வீடியோவில் 3 மார்க் உண்டான இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் மேப் காலக்கோடு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் உங்களுக்கு